தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இந்த அதிகாரிகள் நியமனம் குறித்தான முழு விவரங்கள். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை பதிவு செய்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயன்படுத்தியதாக தற்போது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கல்வித்துறை அதிகாரிகள் பணி தொடர்கிறார்கள். இந்நிலையில் அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள் மாணவர்களை சென்றடைகிறதா, மேலும் பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலகம், மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் வட்டார கல்வி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொள்வதற்காகவும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய IAS தரத்தில் உள்ள அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை இயக்குனர், இணை இயக்குனர் பதவிகளில் இருப்பவர்கள் என 30 பேர் 38 மாவட்டங்களுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாதம் தோறும் அவர்கள் அந்த பொறுப்பு மாவட்டத்திற்கு சென்று வர வேண்டும் எனவும், மாதம் 5ஆம் தேதிக்குள் அவர்கள் ஆய்வு செய்வதற்கான அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய எண்ணிக்கையை விட கூடுதலாக படிப்பதாக இணையதளத்தில் பதிவு செய்து அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகளை பிறர் பயன்படுத்தி வருவதாகவும், முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் 3 வட்டார கல்வி அலுவலர்கள் தற்போது வரை பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது மாவட்டம் தோறும் பள்ளி கல்வித்துறையினுடைய செயல்பாடுகள், நலத்திட்ட உதவிகள் மாணவர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் விதமாக பள்ளி கல்வித்துறை சார்பில் கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.